this part will not work because static storage class process only one time. Static storage class declaration part process only one time. Static variable creation part இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும், ஒரே ஒரு தடவை தான் ப்ராசஸ் ஆகும். அப்போ இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்னு கொடுத்த போது இங்கே நேராக இங்கே கர்சர் உள்ளார என்ட்ரா இருக்கும். கம்பைலர் skip these statements because already processed by object declaration. அப்போ இந்த இடத்துக்குள்ளார வரும். இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும், ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐல என்ன வேல்யூ இருக்கு 1, ஸ்டாட்டிக் வேரியபிள் ஜேல என்ன இருக்கு 2, இப்போ கிளாஸ் வேரியபிள் எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு 3, கிளாஸ் வேரியபிள் ஒய்ல என்ன வேல்யூ இருக்கு 4. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமா நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஹியர் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஹவு டு ஆக்சஸ் static and non-static variable with public and private access specifiers. ஓகேவா, நான் இந்த இடத்துல அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள்ஸ், ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் நான் ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள்ஸ். இந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் வேரியபிள்ஸை CLASS கிளாஸ் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் CLAUSE கிளாஸ் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறேன். சரியா, சரி, இங்கே வேணாலும் இப்படி போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து எழுதியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே நம்ம கொடுத்துடலாம். என்ன அவுட்புட்டு இங்கே 3, ஹியர் ட்ரை டு ஆக்சஸ் நான் ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள், அவ்வளோதான். இந்த இடத்துல here try to access non-static class variable. ஓகே, நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கும். இப்போ அடுத்தது பாரு, is it possible to access static variable outside of the class? கிளாஸ்க்கு வெளியில் நம்மளால் கால் பண்ண முடியுமா? Yes, we can do it. For example, see here, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ மென்ஷன் த கிளாஸ் நேம் as well as mention static storage class variable name. Here I mention class name CLASS class name. Here I try to access static storage class CLAUSE static storage class variable like I. Here I try to display static storage class variable like I values. Here I try to display J static storage class value. Okay va? Here I try to access static class variable I by object. But this is wrong logic. Please note this point, this is wrong logic, but we can do it. இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிளை நம்ம ஆப்ஜெக்ட் இல்லாமல் பயன்படுத்தணும் தெரியுமா? this is right logic, this is correct logic, but this is illegal logic, this is legal logic, this is illegal logic. Don't call, don't access static storage class variable by object. Don't access static storage class variable using object. Don't access static storage class variables through object. Okay va? இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ், இங்கே ஸ்டோரேஜ்னு போட்டிங்கன்னா கிளாஸ் வந்து CLAUSE போடுங்க. சார் இங்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது சார் எங்களுக்கு கிளாஸுக்கும் இதுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படி சொல்கிறீங்கன்னா CLAUSE போடுங்க. சார் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள், அப்போ CLASS போட்டுருங்க. ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் CLAUSE போடணும். இப்போ ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள்னா நோ நீட், ஏன்னா அந்த இடத்துல ஸ்டோரேஜ் கிடையாது.
ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள் அப்படியே போட்டுங்க, அதனால ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் ஆகாது. திஸ் இஸ் இல்லீகல். டோன்ட் ஆக்சஸ் ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள் பை ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் மூலிமா தான் ஹியர் தே ஆர் ட்ரை டு ஆக்சஸ் ஸ்டாட்டிக் கிளாஸ் வேரியபிள் பை ஆப்ஜெக்ட் மூலிமா ட்ரை பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் டிஸ்பிளே த அவுட்புட் வரும். இந்த இடத்துல 1ன்னு வந்திருக்கும், இங்கே வந்து 2ன்னு வந்திருக்குது. எதை யூஸ் பண்ணாமல் here I am not use object, but here I use object. Here I try to display static class variables by object. So here also return output. Compiler here also return output 1 and 2. அதை return பண்ணிடுச்சுங்க. சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. It's very very important. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? We can't access non-static variables without object. X and y is called as non-static variables, but here they are try to access without object. So compiler return errors. Here they are try to access class variables without object, but compiler return error. What kind of error compiler return? Attribute error. Test has no attribute x. Test has no attribute underscore y. So இந்த இடத்துல அதான் சொல்றாங்க, following statements try to access non-static variables like x and y without objects. So compiler return error. That's all. Compiler return errors. Compiler returns errors. Okay? சரி, அப்போ நம்மளால கிளாஸ் வேரியபிளை ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ லீகல் ரூல். It's a too strong rule. It's a concrete rule. It's a universal rule. But this is illegal rule. Don't access static class variable by object. If you want to access static class variable, then before you should mention that static class variable found in which one class. The static class variable எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கோ அந்த கிளாஸோட நேமை மென்ஷன் பண்ணு, அவ்வளோதான். இந்த இடத்துல here I try to access class variables by object. Here I try to access x and y class variables through object. So error will not occur. Error வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் அந்த கிளாஸ் வேரியபிள்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அந்த கிளாஸ் வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ணுறேன், பயன்படுத்த விரும்புகிறேன் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான். ஸோ ஹியர் எரர் டஸ் நாட் ரைஸ். அது கிளியர்மா? இப்போது இங்கே வந்து 3 and 4 ஓகே டிஸ்பிளைட் பை x and y class variable through object. சரி சார், இந்த ரிசல்ட்டில் என்னென்ன வேல்யூ வந்திருக்குன்றாங்க அவுட்புட்டை? 1 2 3 4. See here that 1 2 3 4 found here itself.